ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 11th ஸ்டாண்டர்டுக்கான காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுடைய அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியல் கொஷினுடைய அந்த மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மாடல் கொஷின், ஆனால் இது வந்து அரையாண்டுக்கு உங்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா 200% இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின்ஸை பார்க்காம போயிடாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் மார்க் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுவீங்க. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதேபோல் எது இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல், இதான் நம்ம சேனல் நேம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸும் எல்லா அப்டேட்ஸும் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாம் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அக்கௌண்டன்சி இந்த 11th ஸ்டாண்டர்ட் கணக்கு பதிவியலை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து மார்க் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மேத்தமெட்டிக்ஸ் நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது காட்டிலும் 1 மார்க்கில் ஈஸியாக 20 மார்க் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் 1 மார்க்குக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கில் நல்லா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தெரியுதா, எங்கே இருக்குது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங் கேட்டிருக்காங்க இல்லையா, அது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், த ரூல் ஆஃப் ஸ்டாக் வேல்யூவேஷன் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் கீ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்கும். சம் கொஷின்ஸ் பாக்ஸ் கண்டென்ட்டில் கேட்கலாம், சம் கொஷின் டெரிவேஷனில் கேட்கலாம். ஆனால் மேஜர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நல்லா வீடியோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் வீடியோ வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணிக்கிறதாலும் உங்கள் இஷ்டம் தான். இந்த 1 மார்க்கெலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியணும் இதெல்லாம் எந்தெந்த லெசன்ஸில் இருக்குது, இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், நம்ம டீச்சர் டீச் பண்ணுறது தானா இது, இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கணும். இதில் ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை. நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஸ்கூல் புக்கை தெளிவாக படித்தோம், அதில் இருக்கக்கூடியதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் வந்து கெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்களை போதுமானதாக படித்தோம்னா 1 மார்க்குமே நம்ம ஈஸியாக வந்து போட முடியும். நம்ம 2 மார்க்கு சம்ஸ் எல்லாம் நிறைய எழுதி டெரிவேஷன் பண்ணி கரெக்டாக வந்ததான மார்க் பார்க்குறத விட 1 மார்க்கில் உடனே நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே டக்குன்னு ஒரு 20 மார்க் எடுத்துடலாம். அது நம்ம வந்து பாஸ் பர்சன்டேஜையும் நமக்கு வந்து பாஸ் ஆகக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு வந்து உறுதிப்படுத்திடும். ஸோ நமக்கு வந்து மேக்ஸ், அதாவது அக்கௌண்டன்சி சப்ஜெக்டோ ஆர் மேக்ஸ் எதுவாக இருந்தாலுமே பாஸ் பண்ணுறது தான் நமக்கு முதல் வந்து ஒரு இதாக இருக்க ஒரு இலக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மார்க் அதிகமாக எடுக்கிறதெல்லாம் அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஸோ பாஸ் ஆகணும். அதனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் ஒவ்வொன்றுமே படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப ஈஸியான அப்ரோச்சில் இருக்கக்கூடிய 1 மார்க் தான். மேஜர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் தான் கேட்பாங்க. ஏதாவது 1-2 பாக்ஸ் கண்டென்ட்டில் இம்பார்ட்டன்ஸில் வரலாம். சில கொஷின்ஸ் வந்து டெரிவேஷன் பண்ணுற மாதிரியும் வரலாம், ஃபார்முலாஸ் கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 17th கொஷின் பாருங்கள். 17 கொஷின், நெட் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் இன்க்ரீஸ் தான் எதை வந்து அது இது இன்க்ரீஸ் பண்ணும். அது மாதிரி தான் 18வது கொஷின். ஸோ 19வது கொஷின், டேலி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், எதுக்கு அந்த டேலி வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும். 20 கொஷின் பாருங்கள், ஹூ இஸ் டெவலப்டு டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம், அதை யார் கொண்டு வந்தா அதை நீங்கள் எழுதணும். அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும். தென் நீங்கள் 1 மார்க் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க் வந்து எழுதணும். அதில் 30வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. அது என்னன்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். அது எப்படியும் ஒரு சம்மாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் எல்லா கொஷின்ஸையும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃப்ரீமாக படிச்சுக்கணும். எழுதும்போது தான் சாய்ஸ் விட்டு எழுதுவோம், ஆனால் படிக்கும் போதே சாய்ஸ் விட்டு படிக்கூடாது. அப்புறம் அந்த கொஷின்ஸ் கேட்கலன்னா நம்ம வந்து போட முடியாமல் போயிடும். நம்ம எல்லா கொஷினும் படிச்சிக்கும் போது தான் டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்து ஓகே இதை நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம், இந்த கணக்கெலாம் சீக்கிரமாக போட்டலாம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னு நம்ம எழுத முடியும். இப்போ பாருங்கள் 21 கொஷின், லிஸ்ட் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். 22 கொஷின் பாருங்கள், வாட் ஆர் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸு. 23 கொஷின் பாருங்கள், வாட் இஸ் டெபிட் பேலன்ஸு. 25 கொஷின், வாட் இஸ் மீன் பை ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு. அதுக்கப்புறம் 24 பாருங்கள், முன்னாடி அதை சொல்லியிருக்கணும், வாட் இஸ் மீன் பை டெப்ரிசியேஷன். இதெல்லாமே உங்களுக்கு வந்து தியரியாக இருக்கும். டக்குன்னு இதில் நீங்கள் எழுதிட்டே போயிடலாம். அது உங்களுக்கு வந்து தியரி வந்து ஏதாவது மறந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் சம் போட வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் 26ல், ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் சஞ்சய் ஃபார் த இயர் எண்டட் 31 December 2017. அதில் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து அதில் இது பண்ணணும். அதுக்கான அக்கௌண்டிங், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் புக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். 27 கொஷின் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் ஏ பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜெயக்குமார் அஸ் ஆன் 31 December 2016. ஸோ அந்த ஏபிசி கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தென் 28 பாருங்கள், த ஃபாலோயிங் எரர்ஸ் வேர் டிடெக்டட் பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸு ரெக்டிஃபை பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 29 கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்டூ கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. 30வது கொஸ்டின் பாருங்கள், பாஸ் ஜேர்னல் என்டையர்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்குது, அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு மீதி இருக்கக்கூடியதில் வந்து சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான்.
தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா 7 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் 40வது கொஸ்டின் கம்பல்சரி. அது உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 31 கொஸ்டின் பாருங்கள். 2 மார்க் மாதிரி தான் இதுவும். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதுனா 3 மார்க் வரும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிவ் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம், கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்டு போஸ்ட் தெம் டு கேஷ் அக்கௌண்ட்டு. 2016 ஜூன் 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் 33 கொஸ்டின் பாருங்கள், நல்லா ஷோ பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. அந்த சம் பார்க்கும்போதே அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அந்தளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ண மாதிரி வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். 33 கொஸ்டின் அதுக்கு நீங்கள் அந்த ப்ரிப்பேர் பண்ணணும். தென் 34வது கொஸ்டின் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் ரைட் அப் த சேல்ஸ் டே புக். மிஸ் ராம் அண்ட் கோ, மிஸ்ஸஸ் ராம், சாரி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் அண்ட் கோ ஸ்டேஷ்னரி மெர்ச்சன்ட்டு அதை கொடுத்துருக்காங்க. அந்த 2017 இருக்கக்கூடியது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 35வது கொஸ்டின் பாருங்கள். ஃபர்னிச்சர் வாஸ் பர்ச்சேஸ்டு, ஒரு அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டேட்டில் இருக்குது. அது வந்து லாஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றங்கள், அதில் வந்து உங்களுக்கு என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து பெருசாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது பயப்படக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய கிவன் டேட்டாவை நீங்கள் எடுத்து எழுதிட்டு என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் பயப்படக்கூடாது. தென் 36வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டேட் த டைமிங் டிஃப்ரென்ஸ் இன் பிஆர்எஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், what are the final accounts, what are its constituents, mention any 3 limitations of computerized accounting system. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. அதை நீங்கள் மேக்ஸ் மாதிரி தான் நீங்கள் போட போகிறீங்க. அது அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இந்த கணக்கு தான். கணக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம மற்ற கணக்கு போடுற மாதிரி இதில் இருக்காது. நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சாலே போதும், பேசிக் தெரிஞ்சாலே போட்டுடலாம். தென் பார்ட் 4 போனீங்கன்னா 7 5 மார்க் நீங்கள் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸில் கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் இது ரெண்டுத்தையுமே படிச்சுக்கோங்க. 41A மட்டும் படிச்சுட்டு போயிடலாம், 41B நமக்கு வேணாம்னு நினைக்காதீங்க. ரெண்டுமே படிங்க. எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே படிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கேப்பபிலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எந்த எக்ஸாம் அதில் கிராக் பண்ண முடியும். அது உங்களோட லைஃபுக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 41வது ஏல வந்து அந்த கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஃபார் த ஃபாலோவிங்ஸ் டிரான்சாக்ஷன் ஷோ த எஃபெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அது ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7th வரைக்குமே அதோட எஃபெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும். தென் அது இல்லைனா பி பாருங்கள், 41ல் பி கொஷின். ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் பேலன்சஸ் ஆஃப் சந்திரமோகன் ஆஸ் ஆன் 31st March 2017. அது அவருடைய இதுக்கு அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள் 42 அந்த கொஷின் பாருங்கள். ராஜா ஹேஸ் ஏ ஹோட்டல், ராஜா அப்படின்ற ஹோட்டல் வச்சுருக்காரு. த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் டுக் பிளேஸ் இன் ஹிஸ் பிஸ்னஸ்ஸு, ஜேர்னலைஸ் தெம், அதை ஜேர்னலேருந்து ஜேர்னலைஸ் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன் நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 42B கொஷின் பாருங்கள். ஃப்ரம் த டிரான்சாக்ஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் த சேல்ஸ் புக் ஆஃப் குமார் ஸ்டேஷனரி ஃபார் ஜூலை 2017. அந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்து ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் பேங்க் ரீகான்குலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆன் 31 December. ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் இது பண்ணணும். அதில் எதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் த சேல்ஸ் புக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை வந்து. தென் 43A பார்த்தீங்கன்னா 2017 டு ஃபைண்ட் அவுட் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பேலன்ஸ் பர்டிகுலர்ஸாக என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 43B அந்த கொஷின் பாருங்கள். என்டர் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் இன் ஏ சிங்கிள் காலம் கேஷ் புக் ஆஃப் ராமலிங்கம் ஃபார் மந்த் ஆஃப் ஜூலை 2017 கொடுத்தது, அது கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது இது எங்கே இருக்குன்றது உங்கள் மைண்டில் ஓடணும். நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சம்மந்தமாக தான் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். 44A வந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, அதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். 44Aல ABCDE வரைக்குமே நீங்கள் எழுத நோட் பண்ணிக்கோங்க. அது எழுதலைன்னா B மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கேட்குறாங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், கேல்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் த சேல் ஆஃப் மிஷினரி அது கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அது அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் ஆகுன்றதையும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 45A பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 அது கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் எதை கேட்குறாங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த 45B ஏதிரார் கொஷின்ஸ் பாருங்கள். ஸ்டேட் வெதர் த ஃபாலோவிங்ஸ் ஆர் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ ஐட்டம்ஸ், அது நீங்கள் இது பண்ணணும். தென் 46A அது நோட் ஷோ பண்ணிக்கிறேன் பாருங்கள். தென் 46A வந்து ப்ரிப்பேர் த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆஃப் அர்ச்சனா ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2016 ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் எழுதிக்கணும். தென் வந்து பாருங்கள் B கொஷின் பாருங்கள். என்டர் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் இன் த 3 column கேஷ் புக் ஆஃப் கல்யாண சுந்தரம், அது ஒரு 2000 January
2017 ஜனவரியில் கொடுத்துருக்காரு. அது வந்து இங்கே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் 47A பாருங்கள். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டூ பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ். இதில் எது பர்சனல், எது ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ்ன்றதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். அது எழுதலைன்னா பி கொஷின் பாருங்கள். பிரிங் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் டிஸ்கவுண்ட்டு அண்ட் ட்ரேடு டிஸ்கவுண்ட். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ்கள் பண்ணிக்கணும். அப்போ தாங்க உங்களுக்கு அது வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.